ஆத்ம தர்சனம் வழங்கும் அஜ ஏகாதசி எனும் அன்னதா ஏகாதசி விரத மகிமை மற்றும் சிறப்பு பலன்கள். நாள் 29/8/2024 வியாழக்கிழமை. இழந்தவைகளை மீட்டுத் தரும் அஜ ஏகாதசி எனும் அன்னதா ஏகாதசி. பணம், புகழ், பதவி, உறவுகள், கௌரவம் என நீங்கள் இழந்தது எதுவானாலும் திரும்ப கிடைக்கும். ஸோ don't miss it. இந்த ஏகாதசிக்கு பெயர் அஜ ஏகாதசி. இதனை அன்னதா ஏகாதசி என்றும் குறிப்பிடுவர். இந்த நாளில் எவரொருவர் உபவாசம் இருந்து பகவான் ஸ்ரீமன் நாராயணரை வழிபடுகிறாரோ அவர் முற்பிறவிகளில் செய்த பாவங்களின் கர்ம வினைகளிலிருந்து விடுபடுவர் என்று பிரம்ம வைவர்த்த புராணம் கூறுகிறது. அஜ ஏகாதசி என்பது வருத்தத்தை நீக்கும் ஏகாதசி என்று பொருள்படும். அஜ ஏகாதசி விரதத்தின் மகிமையை பற்றி மகாபாரதத்தில் தர்மருக்கு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா இவ்வாறு விளக்குகிறார். முன்னொரு காலத்தில் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தோன்றிய ரகுவம்சத்தில் ஹரிச்சந்திரன் என்றொரு அரசன் சத்தியம் தவறாது மாபெரும் வேந்தனாக அரசாண்டு வந்தான். அவனுக்கு சந்திரமதி என்ற மனைவியும் லோகிதாசன் என்ற மகனும் இருந்தனர். நாடு அவனுடைய ராஜ்ய பரிபாலனத்தில் எந்த குறையுமின்றி சுபிட்சத்தோடு விளங்கியது. முற்பிறவியின் பாப விளைவுகளால் ஹரிச்சந்திரன் தனது நாடு, நகரம் அனைத்தையும் இழக்க நேரிட்டதோடு மனைவி மக்களையும் விற்கும் மிக கொடிய நிலைக்கு தள்ளப்பட்டான். பக்திமானான ஹரிச்சந்திரனை மயானத்தை காக்கும் பணியில் அமர வைத்தது விதி. ஆனால் அந்த நிலையிலும் ஹரிச்சந்திரன் தனது சுயகுணத்தை இழக்காமல் சத்தியம் தர்மத்தினை கைவிடாது வாழ்ந்து வந்தான். இப்படியே பல காலங்கள் கடந்தன. ஒரு நாள் அவன், நான் என்ன செய்வேன், இன்னும் எத்தனை காலம் இது போன்ற வேதனையில் வாடுவது, இதிலிருந்து மீள வழியே இல்லையா என்று மிகவும் வேதனைப்பட்டான். அப்போது அதிர்ஷ்டவசமாக அந்த வழியாக சென்ற கௌதம முனிவரை கண்டு தனது நிலையை எடுத்து கூறி இதிலிருந்து மீள வழிகூறுமாறு வேண்டினான். ஹரிச்சந்திரனின் சோக கதையை கேட்டு இரக்கம் கொண்ட முனிவர் அவனுக்கு இந்த ஏகாதசி விரதத்தின் மகிமையை எடுத்து கூறினார். ஹரிச்சந்திரா, உனது நல்ல நேரமோ என்னவோ, நாளைக்கு பாவங்கள் அனைத்தையும் நீக்கி மிகவும் நற்பலன்களை அளிக்க வல்ல அஜ ஏகாதசி எனப்படும் அன்னதா ஏகாதசி வரவிருக்கிறது. இந்த நாள் மிகவும் மங்களத்தையும் இழந்த பதவியையும் மீட்டுத் தரக்கூடியது. நீ இருக்கும் இந்த நிலையில் உன்னால் மற்ற அனுஷ்டானங்களை கடைபிடிக்க முடியாவிட்டாலும் உபவாசத்தை மட்டுமாவது ஏற்று அன்று இரவு முழுவதும் கண்விழித்து பகவான் ஸ்ரீமன் நாராயணரின் திருநாமத்தை உச்சரித்துக் கொண்டிரு. இதன் காரணமாக உனது முற்பிறவி பாவங்களில் இருந்து விடுதலை பெற்று நல்ல நிலையை அடைவாய் என கூறி ஆசீர்வதித்தார். ஹரிச்சந்திரன் கௌதம முனிவரின் வழிகாட்டுதலின்படி அஜ ஏகாதசி நாளில் உபவாசம் இருந்து அவனது பாவங்கள் அனைத்தும் நீங்க பெற்று மீண்டும் நாடு நகரத்தினை அடைந்து நல்ல நிலையை அடைந்தான். மேலும் இந்த விரதத்தின் பலனால் மாயையின் காரணத்தால் உயிரிழந்த மகனை மீண்டும் அடைந்ததோடு மட்டுமின்றி மனைவியுடன் ஒன்று சேர்ந்து தனது ராஜ்யத்தினை அடைந்தான் என்று ஸ்ரீகிருஷ்ணர் தர்மருக்கு கூறினார். மேலும் அவர் தர்மரிடம், ஓ பாண்டுபுத்ரா, இந்த அஜ ஏகாதசிக்கான பலன்களை சொல்கிறேன், நன்றாக கேட்டுக்கொள் என கூறத் தொடங்கினார். இந்த நாளில் மேற்கொள்ளும் விரதம் நாம் முற்பிறவிகளில் செய்த பாவங்களின் விளைவால் இந்த பிறவியில் அனுபவிக்கும் துன்பங்களை உடனடியாக நீக்க வல்லது. இதனை கடைபிடிப்பவர்கள் அனைவரும் இறுதியில் பக்தி லோகத்தை அடைவர் என்று கூறினார். எவர் ஒருவர் இந்த நாளில் இந்த விரதத்தின் மகிமையை விவரிக்கும் இக்கதையினை கேட்கிறாரோ அல்லது படிக்கிறாரோ அல்லது சொல்கிறாரோ அவர் அஸ்வமேத யாகம் செய்த பலனை அடைவார் என பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தர்மரிடம் கூறினார் என்று பிரம்ம வைவர்த்த புராணம் விவரிக்கின்றது. ஆவணி மாத தேய்பிரையில் வரும் இந்த ஏகாதசி என்று ஸ்ரீமன் நாராயணர் மற்றும் மகாலட்சுமி இருவரையும் சேர்த்து வழிபட்டால் தனம், தானியம், அஷ்ட ஐஸ்வர்யங்களுடன் சர்வ மங்களங்களோடு சகல நலன்களும் சித்திக்கும். மேலும் ஆகஸ்ட் 29 சிவ வழிபாட்டிற்குரிய திருவாதிரை நட்சத்திரமும் இருப்பதால் இந்த நாளில் நாம் இருக்கக்கூடிய விரதமானது
திருமால் மகாலட்சுமியின் கருணா கடாட்சத்தோடு மட்டுமல்லாது சிவப்பரம்பொருளுடைய அருளையும் சேர்த்து வழங்கும். நாமும் இந்த அஜ ஏகாதசி என்னும் அன்னதா ஏகாதசி விரதத்தை முறைப்படி கடைபிடித்து நம்முடைய வாழ்க்கையில் இழந்தது எதுவோ அதை அடைவது மட்டுமின்றி சகல செல்வங்களையும் வளங்களையும் நன்மைகளையும் அடைவோமாக என்று எல்லாம் வல்ல அந்த பரம்பொருளுடைய திருவடிகளை மனப்பூர்வமாக சிந்தித்து பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். விரத ஆரம்பம் 29/8/2024 வியாழக்கிழமை அதிகாலை 4:38 மணி முதல். விரதம் முடிக்கும் நேரம் 30/8/2024 வெள்ளிக்கிழமை காலை 5:59 மணி முதல் 10:14 மணிக்குள்ளாக. ஹரே கிருஷ்ணா.